பாடே கலாய்க்கிறது கூட உங்களுக்கு தெரியாம வந்து இந்த ஒரு இதை வந்துட்டு நடத்திட்டு இருக்கீங்களா? அது கண்டஸ்டன்ட் எல்லாம் பார்த்து விஜய் சேதுபதி சாரே கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செவன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. செவன் ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது வந்துட்டு என்னடா இது வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத ஒரு டாஸ்க்ல வந்துட்டு அதவும் இழுத்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜா ராணி டாஸ்க். அதை வச்சு ஏன்டா இழுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து கன்ஃபியூஷன். என்னடா அதுல ஒண்ணுமே நடக்கலையே, அந்த ஒரு டாஸ்க்கு மரியாதையே இல்லாம போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு செவன் ப்ரோமோ வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு தலைவன் வந்துட்டு பேசுறாப்ல. இதை பேசும்போது சரி ராஜா ராணி டாஸ்க் விட்டுட்டு வேற டாஸ்க் எதுவும் இருக்கும் போல இருக்கு, ஏதோ பெரிய ஒரு ஆப் ஒன்று இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ப்ளீஸ் அதை பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ வந்துட்டு ஏன்டா அப்படி சொல்ற, பாக்கலாமா பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொன்னேன். இப்போ வந்துட்டு ஓகே பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கே மைண்ட் தாட்ல வந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு தலைவன் வந்துட்டு 7வது சீசன் மொத்தம் 7 சீசனை விட 8வது சீசன் வந்துட்டு நல்லா போகுதே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவன் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு எப்படின்னா மூஞ்சில அடிச்ச மாதிரி வந்துட்டு தலைவன் கேட்கறாப்ல பயங்கரமா போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவன் வந்து கேட்கும்போது எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியல. அவர் ரோஸ்ட் பண்றாரா, அவர் வந்துட்டு உங்களுக்கு கலாய்க்கிறாரு, அது கூட தெரியாம வந்துட்டு இவனுக்குலாம் வந்துட்டு கண்டஸ்டன்டா உள்ள உட்காந்துருக்கிறது வந்துட்டு எனக்கே கொஞ்சம் பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா தெரியுது. ஏன்னா அவர் வந்துட்டு கலாய்க்கிறது கூட உங்களுக்கு தெரியல. கலாய்க்கிறது வந்துட்டு எப்படின்னா இவங்க கலாய்க்கிறது மட்டும் தான் போல இருக்கு, இவர் வந்துட்டு சும்மா ஸ்மூத்தா சொல்லிட்டு போறாரு, இவர் ஜாலியா ஃபன்னா சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்ல வச்சுக்கிறாங்க. இதே வந்துட்டு கமல் சாரா இருந்துச்சுன்னா தம்பி ரோஸ்ட்ங்கிற பேர்ல வந்து பிரின்னு பிரிச்சு செஞ்சிருப்பாரு கமல் சாரு. என்ன ஒரு 6-7 சீசன் 6வது சீசன் 7வது சீசன் தான் ரொம்ப அடி வாங்கிட்டாரு, அதனால மேபி வெளில போயிட்டாரு. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்ப வந்துட்டு இந்த 2வது ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா எங்கடா போச்சு இந்த வேற மேட்டர்லாம் வந்து இழுத்து பேசுங்களேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது இருந்துச்சு எல்லாத்துமே. சரி ஓகே இந்த 2வது ப்ரோமோ பார்க்கும்போது வந்து அந்த ஓரளவுக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் தாட்ல இருந்து வெளில வந்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 7 சீசனை விட 8வது சீசன் நல்லா போகுதுன்னு சொன்னப்போ வந்து எல்லாத்துக்கும் கருத்து உங்கள் கருத்துன்னு கேட்பார்ல விஜய் சேதுபதி சார், அதே மாதிரி வந்து எப்பயும் போல வந்து கேட்கிறாரு. அண்ட் முத்துக்குமார் வந்து என்ன பதில் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்துட்டு இந்த எல்லா சீசன்லுமே வந்துட்டு போட்டியாளர்கள் இருப்பாங்க, இந்த சீசன்ல மட்டும்தான் புனிதர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவன் வந்துட்டு டப்புன்னு ஒரு அடி போட்டு அப்படியே பயங்கரமா வந்துட்டு வெடி வெடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது யாரை பார்த்தாங்கன்னா வந்துட்டு நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த ஒரு மஞ்சரியும் முத்துக்குமார் வந்து பேசியிருந்தாங்க. நைட் வந்து பிரியாணி ஆக்கி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டப்போ வந்து பேசிட்டு இருந்தாங்க. மேபி அதை வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன பாத்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தா அப்படி நாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பில்டப்லாம் விட்டுட்டு இருந்துச்சு. மேபி அவரை தான் தாக்குன மாதிரி எனக்கு சத்தியமா அந்த ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு அங்கதான் தோணுச்சு. கண்டிப்பா எனக்கு அங்கதான் தோணுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா கேட்கறாங்க. சௌந்தர்யா வந்து எல்லாருமே இங்க சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து சொல்றாங்க. சொல்லும் போது வந்து எல்லாம் பயங்கர கிளாப், இதே சேஃப் கேம் விளையாடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே கிளாப். ஏன்னா சௌந்தர்யாவே சௌந்தர்யாவே சேஃப் கேம் தான் விளையாடுது. சொல்லப்போனா எனக்கு அறிவு துப்பாதீங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஏன்னா சௌந்தர்யாவே கன்ஃபார்மா அவங்க வந்துட்டு சேஃப் கேம் விளையாடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பேசுற இடத்துல பேசணும். அந்த ஒரு ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை தட்டி கேட்கணும். இவங்க தப்பு பண்ணாலும் வந்துட்டு நான் பாத்துட்டு போறேன் அவங்க பட்டம் ஏதோ தப்பு பண்ணிட்டு போட்டோம் எனக்கு வருதா உன்னை திட்டுறாங்க அப்படின்னா உனக்கு அப்போதைக்கு வந்து நீங்க பேசுறது வந்து ரொம்ப சீட்டிங்கான ஒரு மேட்ரு. இதே வந்துட்டு நீ ஒரு தப்பு நடக்குதுன்னா அதையும் நீ தட்டி கேட்கணும். அதையும் நீ வந்துட்டு கேட்டீங்கன்னா தான் வந்துட்டு நீயே சேஃப் கேம் விளையாடாதவன், நீயே வந்துட்டு சேஃப் கேம் விளையாண்டு நீ எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிடுறது வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப காரி துப்புற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு சேஃப் கேம்னு சொன்னோடனே விஜய் விசால் ஞாபகம் தான் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் விசால் வந்துட்டு செம்மையான ஒரு சேஃப் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காரு. எப்படி விளையாண்டுட்டு இருக்காருன்னா இப்ப அடுத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா இப்ப வந்து அவங்களுக்கு வந்து விஜய் விசாலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்த பத்தியுமே வந்து ஒரு கணிப்பு இருக்கு அவர்கிட்ட. அதை வந்துட்டு அவர் வந்து நேரடியா போயிட்டு மூஞ்சில சொல்லாம நேரடியா போயிட்டு இதுல சொல்லாம அவர் என்ன பண்றாரு, அப்படியே பக்கத்துல இருக்கவங்க அப்படியே பின்னாடி அப்படியே பேசிட்டு இருக்காது வந்துட்டு நல்லா சேஃப் கேம் விளையாடுறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே வந்துட்டு அவர் போயிட்டு முன்னாடி வந்துட்டு நல்லா பேசியிருந்தாருன்னா முன்னாடி வந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட வந்து நல்லா இப்படி விளையாடுறாங்க அப்படிலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டப்புன்னு மூஞ்சிக்கு டைரக்டா வந்து பேசியிருந்தாருன்னா வந்துட்டு அவர் சேஃப் கேம் விளையாடல, இன்னும் அவருக்கு வந்துட்டு இன்னும் பயங்கரமான ஒரு ஓட்டிங் இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். அண்ட் இதுக்கு மேல வந்து அவர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இப்ப வந்துட்டு நேத்து வந்துட்டு ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு செம்மையா வந்துட்டு ஒரு ஆன் ஃபயர் ஆனது வந்துட்டு பார்க்க முடிச்சு. தர்ஷிகா வந்துட்டு நேற்று பிரின்னு பிரிச்சதுல வந்துட்டு தர்ஷிகாட்ட வந்துட்டு கோவப்படாம தலைவன் வந்துட்டு சிவகுமார் வந்துட்டு கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி தீபக்கிட்ட போயிட்டு செம்மையா பாயிண்ட் பிடிக்கிறாப்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தீபக்கிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு சொன்னப்போ எனக்கு செம்ம கோபம் ஆயிடுச்சு, எனக்கு அப்படியே உச்சிக்கு ஏறிடுச்சு கோபம், அந்த மாதிரி வந்துட்டு ஓப்பனா அடிக்கிறாப்ல. நீங்க எப்படின்னா சிவகுமார் பொறுத்த வரைக்கும் நேற்று வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களே ஒர்ஸ்ட்டுக்கு, அந்த பனிஷ்மெண்ட்ல பாரபட்சமே பார்க்காம விமர்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நீ டைரக்டா பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதே வந்துச்சு. அதை வச்சு நம்ம தலைவன் வந்துட்டு சிவகுமார் வந்துட்டு நேற்று அந்த இது சொன்னதுக்கு அப்புறம் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சிவகுமார் வந்துட்டு தீபகை தனியா கூட்டு போறாப்புல. தனியா கூட்டு போயிட்டு உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு, உள்ள இருந்து வரும்போது
உள்ள வரும்போது எனக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். என்னடா அவர் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னப்பலாம் எனக்கு அப்படியே மண்டைக்கு உச்சி ஏறிச்சு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏதோ உங்க மேல இது இப்பெல்லாம் உங்க மேல ஒரு ஃபேனா இருக்கேன். உங்க ஃபேன் அந்த உங்க மேல ஒரு மரியாதை இருக்குது. அதனால நான் வந்துட்டு அடக்கிட்டு இருந்தேன். இனிமேல நான் இப்பெல்லாம் வந்துட்டு அடக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா அடிச்சிட்டாப்ல. இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்து ஓப்பன் அப் ஆயிட்டாங்கன்னா அப்படிங்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். ஓப்பன் அப்பே நான் ஆகல. நிறைய பேர் இன்னும் ஓப்பன் அப் ஆகல. இந்த மாதிரி நிறைய பேர் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா தெரியுது. அண்ட் இதான் வந்துட்டு ஒரு ப்ரோமோ 2ல வந்துட்டு நடந்தது. அண்ட் இந்த எபிசோட் வந்துட்டு போகுமா போவாதா அப்படிங்கிறது ப்ரோமோ பார்த்து நம்மளால இது கணிக்க முடியாது. டப்புன்னு ட்விஸ்ட்டை மாத்தி விட்டுருவாங்க. எங்கேயோ இருந்தது வந்து இங்க எடுத்து வந்து போட்டுருவாங்க. அதனால வந்து ப்ரோமோ நம்ப முடியாது. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நானும் சின்னதா அடுத்த ப்ரோமோ வந்து நான் அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.